Hello friends, welcome to Press to Teach. Deep dive into Python series இன்னைக்கு நம்ம Python கிட்ட இருந்து மேக்ஸ் கற்றுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம தனியாக கற்றுக்க போகிறது இல்லை, மிஸ்டர் ராமுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம இன்னைக்கு மேக்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ அதாவது ராமோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா மேக்ஸ் ரிலேட்டடான ஆப்ரேஷனையுமே நம்ம பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் கற்றுக்க போகிறோம் அண்ட் நம்பர்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து ராமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா இன்டீஜர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இன்டீஜர் ஃப்ளோட் பற்றி ஒரு ஐடியா இருக்கும், நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டீஜர் அப்படின்னா பாயிண்ட்டு இல்லாமல் ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்டீஜர். ஸோ அதுவே பாயிண்ட்டோட ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டெசிமல். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது இன்டீஜர் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 19.34 அப்படின்றது ஃப்ளோட். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10.0ன்னு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதுவுமே ஃப்ளோட் தான், இன்டீஜர் கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெமரி பார்த்தீங்க அப்படின்னா வென் கம்பேர் டு ஃப்ளோட் இன்டீஜர் வந்து கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் வென் கம்பேர் டு இன்டீஜர் ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி ஆக்குபை பண்ணும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வந்து கவுண்டிங் பர்பஸ்க்காகவும் டிஸ்க்ரீட் வேல்யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் டைம் ஃப்ளோட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரஸிக்காக, எரர் ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்றது என்னென்னா நம்பர்ஸ் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ கேல்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே வந்து பைத்தான்லேயும் பண்ண முடியும். ஸோ பைத்தானில் சில ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற சைன் விட சிம்பிள் விட வேறு சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் அடிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சேம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான். ஸோ மைனஸ் ஆர் சப்ட்ராக்ஷன், ஸோ இதுக்குமே வந்து சேம் அந்த ஹைஃபன் சைன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ரேட்டர். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு நம்மளோட ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம வந்து அந்த கிராஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, பட் எனக்கு தெரிஞ்சு கீபோர்டில் கிராஸ் சைன் இருக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ரோக்ராமிங்கில் மல்டிப்ளிகேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஹேஷ்ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த ஸ்டார் சைன் இருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ டிவிஷனுக்குமே நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த 3 ஆப்ரேட்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேட்டர் பைத்தானில். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்லாஷ், அதாவது ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் ஆர் ரிமைண்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல். இது வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்லேயே மேத்தமெட்டிக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 to the power of 3, 3 to the power of 5, அந்த பவர் ஆஃப் தான் இந்த டபுள் ஸ்டார். ஸோ உங்களுக்கு மேக்ஸில் எது ஃபேவரட் ஆப்ரேட்டர் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இது எல்லாமே நம்ம பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்க்காக நான் எழுதின ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏக்கு வந்து 5 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். அண்ட் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தது அடிஷன் ஆப்ரேட்டர். ஸோ அடிஷன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஏவோட வேல்யூ வந்து 5 அண்ட் பியோட வேல்யூ 2. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஏ ப்ளஸ் பி, ஸோ இந்த இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகிட்டு இப்போ நடுவில் இருக்க சைன் வந்து ப்ளஸ். ஸோ இதுதான் என்னோட ஆப்ரேட்டர். அண்ட் ஏபி இருக்குல்ல, இதை ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இந்த இடத்துல ஏ அண்ட் பி வந்து ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண வேல்யூஸ் போய் பார்க்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 7 கரெக்டாக வந்திருக்கு. அண்ட் எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அடுத்து மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ்க்கு வந்து அந்த ஹைப்பன் சைன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ மைனஸ் பி. ஸோ வாங்க இதையுமே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி 3 அப்படின்னு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. டேட்டா டைப் இன்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கே தெரியும் 5 into 2s are 10. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 into 2s are 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து a/b பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ என்னோட ஏவும் இன்டீஜர், என்னோட பியும் இன்டீஜர். பட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வந்திருக்கு. ஆன்சரில் வந்து இப்போ பாயிண்ட் இருக்குது 2.5 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 4/2ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 4 அப்படின்றது ஒரு இன்டீஜர் அண்ட் b ஈக்குவல் டு 2 அப்படின்றதுமே ஒரு இன்டீஜர் தான். ஸோ ரெண்டுமே இன்டீஜர் அண்ட் டிவைட் பண்ணாலும் இன்டீஜரில் தானே வரணும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு 2.0 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிவிஷனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் 2 வேல்யூ இன்டீஜராக கொடுத்தாலுமே ஃப்ளோட் வந்து நீங்கள் என்ன தான் 2 நம்பர் இன்டீஜராக கொடுத்தாலுமே டிவிஷன் ஆப்ரேஷன் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் தான். ஸோ இதை தயவு செஞ்சு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன தான் 2 இன்டீஜர் வேல்யூவை பைத்தானில் நார்மல் டிவிஷன் பண்ணிங்கனாலும் அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ அதே தான் இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் என்ன தான் இன்டீஜர் வேல்யூ கொடுத்தாலும் அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஃப்ளோர் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா 2 அப்படின்னு வந்திருக்கு அண்ட் இதோட டேட்டா டைப் பார்த்தீங்களா 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ளோர் ஆப்ரேட்டர். அதாவது பைத்தானில் உங்களுக்கு வந்து டிவிஷன் பண்ணி அதுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் இந்த ஃப்ளோர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ளோர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பேக் டு 5 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த 0.5 வந்து வரல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எந்த டெசிமல் இருந்தாலுமே அதை வந்து அது கன்சிடர் பண்ணவே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6, 7, 8 எந்த நம்பர் இருந்தாலுமே ஃப்ளோர் டிவிஷனில் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும்தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவர் ஆஃப் பார்க்கலாம். ஸோ பவர் ஆஃப், ஸோ இப்போ a to the power of b. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 5 into 5. ஸோ இதுதான் நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். a to the power of b அப்படின்றப்ப ஸோ ஏவோட வேல்யூ 5 to the power of 2 அப்படின்னா 5 வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதோட அவுட்புட் வந்து பவர் ஆஃப் அவுட்புட் வந்து 25, அதாவது 5 into 5. ஸோ இப்போ வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன், நமக்கு வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ சாரி, நான் இதை அன்கமெண்ட் பண்ணல. ஸோ இப்போ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வந்து
2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து ரிமைண்டரை நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ 5 வச்சு நம்ம 2 டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து இன்னும் பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டிவைடட் பை 5 பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5 டிவைடட் பை 2 பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 5 வந்து 2ல் போகாது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு 2 அது அப்படியே டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ 2 பை 5 பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ 2 வந்து 5ல் 2 டைம்ஸ் இருக்குமா? 2 2s are 4 அண்ட் ரிமைனிங் வந்து உங்களுக்கு 1 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 1 தான் மாடுலோவில் ஆன்சராக நமக்கு வந்திருக்கு. ஸோ டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 அப்படின்னு அக்யூரேட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால தான் அதோட டேட்டா டைப் ஃப்ளோட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ளோர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. அண்ட் மாடுலோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடுலோ ஆப்ரேட்டர். அதாவது டிவிஷன் நடந்து கோஷியன்ட்க்கு பதிலாக ரிமைண்டர் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதுதான் மாடுலோ ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ இந்த இடத்துல 2 டிவைடட் பை 5. ஸோ 5ல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும், ரிமைனிங் 1 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 1 தான் ரிமைண்டர் ஆப்ரேட்டரில் ஆன்சராக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரியல் டைம்ஸில் எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ராமை மீட் பண்ணலாம் வாங்க. ஸோ மீட் மிஸ்டர் ராம். ஸோ இவர் தான் ராம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவரோட சேர்ந்து பேங்க்குக்கு போகிறோம். ஸோ எதுக்காக போகிறோம் அப்படின்னா இவரோட பேங்க்கில் அவர் கொஞ்சம் மணி டெபாசிட் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க நம்ம ராம் கூட போயிட்டு வரலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராமுக்காக பண்ணியிருக்க ப்ரோக்ராம். ஸோ இந்த இடத்துல ராமோட இனிஷியல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராம்காக டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ராம்காக டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ ராம் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 50 rupees டெபாசிட் பண்ண போகிறாரு. ஸோ டெபாசிட் அப்படின்றது அடிஷன் இல்லையா? ஸோ அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் அதாவது அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ராமோட பேலன்ஸ் பிரிண்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா ராமோட இனிஷியல் பேலன்ஸ் வந்து 1000 rupees இருந்துச்சு. நம்ம டெபாசிட் வந்து 50 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ராமோட பேலன்ஸ் 1000 rupees 1050 rupees. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ராம் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஸோ ராம் வந்து இப்போ ஷாப்பிங் போகிறாரு, போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறாரு. ஸோ ஃப்ரூட்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 230.55. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரூட் காஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 230.50. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவரோட பேலன்ஸில் இருந்து மணி வந்து டிடெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம டிடக்ஷன் அப்படின்றதுனால மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க இதை இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேலன்ஸ் 1000 இருந்துச்சு, நம்ம அதில் 50 rupees ஆட் பண்ணோம். ஸோ 1050 ஆச்சு. அண்ட் இப்போ 230.50 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரிமைனிங் பேலன்ஸ் 819 rupees 0.50 இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இப்போ ராம் அடுத்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஸோ இப்போ ராமுக்கு வந்து அவரோட சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவரோட பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5% ரிட்டர்ன் பண்ணுவாங்க அவங்களோட கரண்ட் பேலன்ஸில் இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணலாமா? ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா. கேல்குலேட் பண்ணுறதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் பேலன்ஸ் இன்டூ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ராம் வந்து ஒரு வருஷத்துக்கு
எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். வித் திஸ் கரண்ட் பேலன்ஸ், இந்த கரண்ட் பேலன்ஸே அவர் ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணாருன்னா ராமோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் கிடைக்கும் ராமுக்கு. ஸோ 40 ருபீஸ் 0.975 அது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராம் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஸோ ராம் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ராம் அவரோட ஃபியூச்சர் பேலன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ அதாவது அவர் வந்து இந்த சேவிங்ஸை வந்து ரிமூவ் பண்ணாமல் 3 இயர்ஸ் வச்சுருந்தாரு அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் ஆக போகுது இல்லையா. ஸோ பவர் 2 to the power of அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம ஃபியூச்சர் பேலன்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ண போகிறோம் ராம் கூட சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ராமோட பேலன்ஸ் என்ன அண்ட் அது கூட ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த பவர் ஆஃப் எத்தனை இயர் அப்படின்றத நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ராம் கிட்ட வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 948 rupees point blah 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 some டிவிஷன் நம்பரில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து ராம் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ராம் கிட்ட போய். ஸோ நெக்ஸ்ட்டு ராம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா சாக்லேட்ஸு ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ ராம் கிட்ட பார்த்தீங்கன்னா 25 சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சாக்லேட் வந்து கேண்டீஸ், அதாவது கவரில் ரேப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து அப்படி பாதி பாதியாலாம் பிச்சு கொடுக்கக்கூடாது. ஸோ ஹோலாக தான் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன், அதாவது இன்டீஜர் டிவிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 25 கேண்டீஸை 7 பீப்புள்ஸ்க்கு கொடுத்தாருன்னா மீதம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைண்டர் வேல்யூ தேவை. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், அதுதான் மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வந்து 25 கேண்டி இருக்குது அவர்கிட்ட. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 7 இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கேண்டி கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளோர் டிவிஷன் நம்ம பண்ணுறோம். அண்ட் ரிமைனிங், அதாவது 25 கேண்டீஸை 7 பீப்புள்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நம்ம கையில் எவ்வளோ கேண்டீஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதோட அவுட்புட்டையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 சாக்லேட் கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் ராம் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சாக்லேட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 25 7 வச்சு நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 3s are 21. ஓகே, ஸோ அந்த 3 தான் வந்து ஈச் ஃப்ரெண்ட்ஸ் வில் கெட். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து அந்த 3 சாக்லேட் கொடுக்க முடியும். அண்ட் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ 21 இருக்கா. ஸோ அப்போ 25 - 21 வந்து 4. ஸோ அதுதான் மாடுலோ வந்து நமக்காக இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம ராமோட ஜாலியாக 1 டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய அடிஷன் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணுங்கள், மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆக முடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் ட்ராக்கர் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அலெக்ஸ் அப்படின்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ராமோட
ஃபினான்ஷியல்லாம் ட்ராக் பண்ணணுமோ ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் யூசர் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ப்ரோக்ராமும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பைத்தானில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Pris2 Teach சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.